அன்பு நண்பர்களே வணக்கம். இது மின்னல் கலைக்கூடத்தின் மீமு செய்திகள் நேரம். இன்று 17 ஜூலை 2024 புதன்கிழமை. மிக முக்கிய செய்திகளாக ஒரு 5 செய்திகளை நாம் பார்ப்போம். காவிரியில் தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடகத்துக்கு கண்டனம் தெரிவிப்பதாக சட்டப்பேரவை கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்றத்தை நாடவும் தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. தமிழகத்துக்கு காவிரியில் இருந்து தினமும் 1.5 டிஎம்சி தண்ணீர் விடுவிக்கப்பட்டு வருகிறது என்று கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் தெரிவித்திருக்கின்றார். ஜம்மு காஷ்மீரில் தோடா மாவட்டத்தில் பயங்கரவாதிகளுடன் நடந்த துப்பாக்கி மோதலில் இராணுவ கேப்டன் உட்பட 4 இராணுவ வீரர்கள் வீரமரணமடைந்துள்ளனர். 2021 முதல் ஜம்முவில் நடந்துள்ள பயங்கரவாத மோதல்களில் 52 பாதுகாப்பு படையினர் உட்பட 70 பேர் இதுவரை இறந்துள்ளனர். பயங்கரவாதிகள் தரப்பிலும் 54 பேர் இறந்துள்ளனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கேரளத்தில் செவ்வாய்க்கிழமை காலையில் கைது செய்யப்பட்டார். போலி சான்றிதழ் அளித்து பத்திரப்பதிவு செய்யப்பட்ட ரூபாய் 100 கோடி நில மோசடி வழக்கில் அவர் தலைமறைவாக இருந்தார். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்து இருக்கின்றார். வரும் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெற இருக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் துணை அதிபர் வேட்பாளராக ஜே.டி. வேன்ஸ் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இவர் ஒஹையோ மாகாண செனட் உறுப்பினராக இருந்து வருகின்றார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸோடு மோத இருக்கும் இவர் மனைவி உஷா வேல்ஸும் இந்திய வம்சாவளி ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக ஆர். மகாதேவன், கோடீஸ்வரர் சிங் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆர். மகாதேவன் சென்னை உயர் நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி ஆவார். எனவே சென்னை உயர் நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக புதிய நீதிபதியாக டி. கிருஷ்ணகுமார் நியமிக்கப்பட்டு இருக்கின்றார். நன்றி, வணக்கம்.